ஹாய் சார், எடுத்த உடனே என்னடா பைக்கில் மாறிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. இது வந்து எக்ஸ்பிரஸ் ப்ரோ. நாம் இப்போ எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி சைடில் தாங்க இருக்கும். நாகர்கோவில் இந்த சைடில் ஆஃப் ரோடிங்க்கு இந்த வண்டி நீங்கள் ஓட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதனால தான் இப்போ நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாம், அவர் நேராக போய்ட்டு லெஃப்ட் சொன்னார் ரைட்டு சொன்னாரான்னு தெரியலையே. இதில் ஏதோ ஜங்ஷன் இருக்காங்க. இன்றைக்கி ஃபுல்லாக இந்த ஆஃப் ரோடு ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆமே பவர் கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் கூட வீல் ரொட்டேட் ஆகலை. இது ஜங்ஷன். ஆமே எங்கே சொன்னார்? ரைட்டு சொன்னார். இங்கடா பிரேக்கு, இங்கே இருக்கா பிரேக்கு? நல்ல வேலை அடியில் ஏதோ இது வச்சுருக்காங்க, அடிப்படலை. ஸ்லிப் ஆகாமல் ஏறினா கரெக்டாக தான் இருக்கும். ஹெச்ஆர், இந்த வண்டி நம்ம ரிவ்யூ சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த வண்டி நம்ம ஓட்டி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுவோம். எக்ஸ்ப்ளஸ் தெரியும், இது எக்ஸ்ப்ளஸ் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. நல்லா ஏறுது. ஆனால் காட்டுக்குள்ளார ஃபஸ்ட் எடுத்துனே ஆஃப் ரோடிங்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை சார். இது வந்துட்டு ஆஃப் ரோட் ப்ளஸ் மைலேஜ் தர வண்டியாம்மா. ஐயமே சார் வந்து சொயின்னு இது மேலே ஏறலான்னு தான் பார்த்தேன். எனக்கு ஆஃப் ரோடு முன்ன பழக்கம் இல்லையா, வண்டி இங்கேயே மாட்டிச்சு. நல்ல வேலை கீழே போடாமல் நிறுத்தினேன், அது வரைக்கும் சந்தோஷம். இங்கே பாருங்களேன், நல்லா தான் வந்தேன். இதில் ஏற்றிட்டேன் சார். இதில் ஏற்றி இதில் வந்துட்டு இப்படி ஏறலான்னு பார்த்தேன். இந்த கல் நல்லா வலுவலுன்னு இருக்கிறதுனால ஏறலை. ஆனால் ஆஃப் ரோட் டயரு உண்மையாலுமே நல்லா யூஸ்ஃபுல் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் மேலே ஏறிட்டு எனக்கு ஸ்லிப் ஆகாமல் நான் அப்படியே நிறுத்திட்டேன். இருங்க, இப்போ வண்டி நம்ம யூட்டன் போடுவோம். இருந்தாலும் நம்ம இன்னும் மேலே ஏற்றலாம்னு நினச்சேன். ஸ்டாண்டு தான் இதில் ரொம்ப பெருசாக இருக்குது. ஏன் ஹைட்டுக்கு இருக்குது சார், ஜஸ்ட் ஹைட்டுக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிளும் கொடுத்து வச்சுருக்காங்க. நாங்கள் சார்ஜ் போட்டுட்டு ஆஃப் ரோடிங் பண்ணலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தமாரி ஹில் ஸ்டேஷனுக்குலாம் இதுதான் கரெக்டாக இருக்கும். செகண்ட் கியர்லேயே பாருங்களேன் எவ்வளோ மேலே வருது. நம்ம அப்படியே போகலாங்களா பிரதர்? இது எவ்வளோ மைலேஜ் வருதுங்க? 40? என் வண்டி தான் 8 தான் வருது. இங்கே வருதா? இப்படி தான் இப்படி போட்டுட்டு அப்படியே இப்படி ஏறிப்பேன். இப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு அப்படியே விழுவுறது? அங்கே செங்குத்தா நினைச்சு தெரியுமா? வீடியோ பார்த்துன்னு தெரியும். இங்கே வேறு மார்க் இருக்குது. எங்கே போயிட்டாரு? சரியான பவர். 2 நாளாக சூப்பர் பைக் ஓட்டிட்டு இப்போ ஆஃப் ரோடு ஓட்டுவோம். அந்த ஜோல்டிங்கே இல்லாத ஃபீலிங். பேக் பெயினே இல்லை சார். இதில் ஏபிஎஸ் அதேமாரி வந்துட்டு ஹைட்டுக்கு தகுந்த மாரி சீட்டு ஹைட் ஏற்றிக்கலாமே சார். நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த வண்டி ஹைட் ஏற்றிக்கலாமா, ஹைட் கம்மி பண்ணிக்கலாமா? எனக்கு வந்து இது கால் எட்டலை. ஆனால் வந்துட்டு இப்படி ஓட்டுறதா பெட்டர்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம ஆஃப் ரோடிங்க்கு வந்து இந்த வண்டி சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் ஆஃப் ரோடிங்கையும் செக் பண்ணி பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் போகிறதுக்கு சார்ஜரிங் கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் நார்மல் இதில் வரும். ப்ரோவில் வந்து நிறைய அட்வான்ஸ் இருக்குது. டயரோட ரேடியேஷன் சொல்லவே தேவையில்லை, சரியான கிரிப்பு. அந்த இப்படி நம்ம வண்டி கார்னிங் போடுவோம்ல, ஆஃப் ரோடு வண்டியெல்லாம் முக்கால்வாசி நம்ம கார்னிங் அடிக்கவே முடியாது, ஒரு மாதிரி அப்படியே இழுத்து விட்டுரும். ஆனால் இது வந்து மண்லி கூட கார்னிங் போகலாம், அந்தளவுக்கு அந்த டயர் செக்மெண்ட் முன்னாடி பார்த்தா தெரியும். புது டயரா? நம்மளோட ஐனா தான் முன்னாடி போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம பேர்லாம் எழுதிட்டு இருக்கோம். என்ன லாரி வருது, போய்க்கோ. இதில் என்னன்னா கால் எட்ட மாட்டேங்குது. அப்புறம் நான் மலையாளம் சேட்டா. அப்புறம் முக்கியமான இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹைவேல குழி குண்டு இருக்குல்ல, நான் கூட லடாக் போகும்போது
போய் நடுவில் குழி இருந்துச்சு விட்டோன்னே அலாய் போயிடுச்சுன்னு இந்த பிரச்சனை எதுவுமே இந்த வண்டியில் வராது சார். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது சஸ்பென்ஸ் அந்தளவுக்கு அந்த வீலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பியாக கொடுத்துருக்காங்கல்ல, எல்லாத்துக்கும் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. இது அதோட பேர் தெரியல, நான் டப்பிங்கில் கொடுத்துட்றேன். அந்த இடத்துல நம்ம குழியில் விட்டால் கூட அந்த ஒரு ஷேக்னஸே இல்லைங்க சார். கரெக்டாக அப்படியே ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போகிற மாதிரி ஹைவே NH ரோட்டில் போனால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. ஆனால் நார்த் சைட்லாம் NH ரோட்டில் தான் அவ்வளோ பெரிய குழி இருக்கும். இருந்தாலும் அந்த மாதிரி குழிக்கெலாம் இந்த வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆஃப் ரோடிங் மட்டும் இல்லை, நம்ம ட்ராவலுக்கு யூஸாக இருக்கும் சார் இந்த வண்டி. பிரேக்கிங் சிஸ்டம்லாம் சொல்லவே தேவையில்லை, நான் பிடிக்கிற ஹேண்டில்லே உங்களுக்கு தெரியும். இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 40 தருதான். இதை விட வேறு என்ன வேணும் நமக்கு? அது இல்லாமல் நல்லா அப்படி வளைஞ்சு போகிறதுக்கு டீனேஜ் பைக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். ஆஃப் ரோட் ப்ளஸ் ட்ராவல் எல்லாமே பண்ணலாம். இப்போ பைக் வாங்குறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கோசம் தான் வாங்குவாங்க. நம்மளை மாரி ஸ்போர்ட்ஸ் டைப் வாங்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் வந்துட்டு அது ஆஃப் ரோட் பண்ண முடியாது. சில பேர் ட்ராவலுக்கு வண்டி வாங்குவாங்க, அது ஆஃப் ரோடுக்கு பண்ண முடியாது. இந்த பைக்கு ட்ராவலுக்கும் யூஸ் ஆகும், ஆஃப் ரோடுக்கும் செட் ஆகுது. என்ன வணக்கம் வச்சுட்டே போகுது. வணக்கம் வாங்க உள்ள போகிறோம். இது என்ன எட்டு மணி நீ என்ன 8 மணி வச்சாங்க வெட்டிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி சைடு இருக்கிற மார்த்தாண்டம் பக்கத்தில் வெட்டுமணின்னு இருக்கிற ஏரியாவில். இங்கே வந்துட்டு ஹீரோ 8 மணியா? ஆமாம், வெட்டுமணி 8 மணி இல்லை, வெட்டு VETT. ஓகே, VETT வெட்டு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. மணிக்கு அப்புறம் என்ன வரும்? MA NI தான் வரும். இது கூட தெரியாத நாலேஜா? கன்னியாகுமரி சைட்லேயே இவங்க தான் பிக்கஸ்ட் டீலருங்கிறது. ஆமாம், இப்போ நம்ம ஆக்சுவலாக ஷோரூமில் தான் இருக்கோம். இப்போ போயிட்டு நம்ம பைக் ஒன்று டெலிவரி எடுக்கிறோம். ஆமாம், நானும் 6 மாதமாக டெலிவரி ஒன்று எடுத்துகிட்டே இருக்கேன். என்ன பைக்? இந்த பைக் டெலிவரி ஆமாம்மா? ஆமாம், புது மாடல் கரிஸ்மா. இதுதான் நியூ மாடல் இப்போ லான்ச் ஆகிருக்கு. கரிஸ்மா பைக்கு புது வண்டி இதுதான் மேட்ரு. எல்லா ஃபோன்லையும் எல்லா பைக்லையும் இதுதான் மேட்ரு. சார்ஜிங்க்கு இங்கே என்னதுண்ணா இது அசார் லைட்ண்ணா, கல்ட்ரா ஹைட் இருக்குதா தூக்குறதுக்கு? நான் என்ன நினைச்சேன்னா இது அதுனா வைசருக்கு ஏதாவது தண்ணி அடிச்சு விடுமோ அப்படின்னு நினைச்சேன். ஆமா, பிளாஸ்டிக் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு வைசர் இது காத்து கிழிச்சிட்டு போகும்னா. நம்ம 200 போயிட்டு 200 போவோம். 200 எப்படிமா போவோம்? பழைய கரிஷ்மா கொஞ்சம் நான் ரொம்ப அடிட்டுங்க. ஒயிட் வித் ரெட் வரும். நான் கூட ப்ரோட் நேற்று அதான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு தான் இங்கே ஒரு கரிஷ்மா இருக்கு, வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இது இல்லை, இதை விட பழைய மாடல். ஆமா, இது பம்பிள் பி. இதை விட சாண்டா கிளாஸ் கிஃப்ட் கொடுக்குறாரு, வாங்கிக்கோ. கிறிஸ்மஸ் ட்ரீலாம் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. எடுத்துகிட்டு போயிடலாம். உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? இதுதான் 200cc டாப்பஸ்ட் ஸ்பீட் பைக். எவ்வளோ போவோம்? ஹையஸ்ட் PS எவ்வளோ போவோம்? 200cc பைக் அடிக்கிற மாதிரி இப்போ KTM RC, அப்புறம் டியூக் RC, டியூக் 200, அப்புறம் இது 200cc. ஆமாம், இதுதான் பவர்ஃபுல்லான வண்டி. பவர்ஃபுல்லாக வேணாம். எவ்வளோ ஸ்பீடு போவோம்? ஸ்பீடு எவ்வளோ போவோம்? டாப் 140 லிமிட்டர் வச்சுக்கோங்க. 140 லிமிட்டட் வச்சிருக்கோம். இதுல கூட அசால்ட் குடுக்குறாங்க சார். எங்க? என் வண்டியில தான் அசால்ட் இருக்கு. மைலேஜ்னா இது 40. இதுவும் 40. ஏன் என்ன வண்டி இருந்தாலும் ஹீரோல மட்டும் அப்படி எல்லாமே மேக்ஸிமம் எக்கனாமி பீப்புளும் ட்ரைவ் பண்ணுவாங்க. இந்த கன்னியாகுமரி சைடில் இதுதான் பெரிய ஷோரூம். இது ஃபர்ஸ்ட் ஷோரூம். இதை கன்னியாகுமரியில் இதுதான் ஃபர்ஸ்ட் ஷோரூம். ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்தது மாத்தானது ஃபர்ஸ்ட். ஃப்ரண்ட்ல வரணும் போல, நம்ம பேக்ல வந்தனால தெரியல வியூ இங்கே பாருங்க. அது பைக் பார்க்கிங் கோசம் நம்ம அப்படி இருந்தோம். இது ஆமாம், இதெல்லாம் நோன்றது மாமா. செட்டிங்ஸ் செட்டிங்ஸு மோடா இது? நான் நியூட்ரல் செட்டிங்ஸ். ஏன் அடிச்சோட ஏதாச்சும் ஆல்பபெட் லெட்டர் பார்த்தா அப்படி தான் பேசுவோம். இந்த வண்டி நான் சின்ன வயசுல ஏன் ஆசைப்பட்டேன்னா, இது வந்துட்டு இப்படி சைடெல்லாம் டூம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு சூப்பர் பைக்குன்னு நினச்சிப்பேன். நான் கூட ஆல்ரெடி பிளாக்ல சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி டூம் வச்சிருந்தா அது சூப்பர் பைக்கு, டூம் இல்லாத பைக்கு சாதா பைக்குன்னு நினச்சிட்டு இருப்பேன். அப்புறமேட்டு தான் தெரியும் இது வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல்னு சொல்லிட்டு. இதில் வந்துட்டு வெட் பிளாஸ்டிக் தகுந்த மாதிரி வைசரா இன்ஜின் என்ன பார்த்துட்டு ஆமாம், சீட் எப்படி இருக்குது உட்கார்றதுக்கு? முதல்ல வேண்டியது சீட்டு தான். எதுக்கு நான் லிக்விடு? எதுக்கு லிக்விடு? ஓ, வாட்டர் கூல்டாக தான் லிக்விட் கூல். ஓகே,
லிக்விட் வோல்டேஜ் தெரியாது எனக்கு? தெரியாது மாமா, நான் ஸ்கூலுக்கு போனதே இல்லை. அம்மா தண்ணி தாகம் இருந்துச்சுன்னா லிக்விட் எடுத்து குடிக்கணுமா? யார் சொல்லி கொடுத்துருக்காங்க? அதனால இது சேல் ஆகாது இன்னும் இல்லை. ஃபஸ்ட்டு பைக்கு இங்கே மட்டுமே 15 புக்கிங் இருக்குது. நாகர்கோவில் புக்கிங் எப்படி நியூ கன்னியாகுமரியோட ஆத்தரைஸ் டீலர் பிரபாத் ஹீரோ தான் ஹெச்ஆர். வாங்க நம்ம இந்த பைக்கை ரிவ்யூ பண்ண போவோம். ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இந்த வண்டி ஓட்டணும். ஓட்டிட்டு நம்ம அப்புறமேட்டு வண்டியோட ஸ்பெசிஃபிக்கான ஸ்பெஷல் ஐட்டம் தான் நான் சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா இது வைசர் தான் இப்படி தூக்குறது. இது வந்து BMW 1000 cc தருவாங்கன்னு. ஆனால் 200 cc மாதிரியே தெரியல. ஆனால் 210 cc கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் 200 cc சொன்னீங்க. நான் 210 தான் சொன்னேன். ஆனால் 210 இப்படிதான் கொடுப்பாங்க. வாங்க சார் நம்ம போவோம். அப்புறம் இந்த அவுட்ஃபிட்டும் இந்த பைக்குக்கும் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. வண்டி அவுட்லுக்குக்கும் அதுவும் ஹெச்ஆருக்கு இந்த வண்டியில் உட்கார மாதிரி எப்படி சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த கரிஷ்மா இருக்குங்களே, இந்த ZMR இந்த வண்டிக்கு வந்துட்டு நான் சின்ன வயசில் ரொம்ப அடிட்டுங்க. நேற்று நைட்டு தான் ப்ரோட் வந்து சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி கரிஷ்மா ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டி எனக்கு ரொம்ப அடிக்டான வண்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறமேட்டு இது எங்கள் டேடியோட வண்டி தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாரு. அது ரெட் கலர் பழைய மாடல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ரித்திக் ரோஷன் கூட ஆட் பண்ணுவார்ல, அந்த வண்டி தான் ஹெச்ஆர். அப்புறமேட்டு வந்துட்டு என்கிட்ட கரிஷ்மா இப்போ நியூ மாடல் இருக்குது, அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. என்னோட ஃபேவரட்டில் ஒரு பைக்கு எப்படி நான் மிஸ் பண்ணிடுவேன்னா, அதனால் நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த பைக் ஏறி உட்காந்தோடனே என் கண்ணில் ஃபஸ்ட்டு பட்டது பார்த்தீங்கன்னா இந்த வைசர் தாங்க. இது வந்துட்டு நான் வைசர் படிக்கல, ஏதோ ஒரு பட்டன் இருக்குன்னு வேணால் தெரியும். அப்புறம் இதை அழுத்தி வேணுன்னா இப்படி தூக்கிக்கலாங்களாம். இங்கே பார்த்தீங்களா இறங்கிடுச்சா? வேணுன்னா நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். நம்ம ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ண மாரி வைசர் இது பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா TFT டிஸ்பிளேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வர வண்டியில் எல்லாமே USB சார்ஜிங் கொடுத்துட்டாங்க. இந்த அழியா வண்டியில் வரல, ஆனால் இந்த வண்டியில் சூப்பராக இருக்குது. அண்ட் ஹேண்டிலிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் கரிஷ்மாவில் உட்காரும்போது பயங்கரமாக என்ஜாய்மெண்ட்டில் இருக்குது. ஏன்னா நான் சின்ன வயசில் வந்து நான் பொர்ட்டா சாப்பிட்டு போது கரிஷ்மா இப்படி ஒரு எடுத்துகிட்டு போவார். ஏய் பவுன்சர் நீயா? சவுண்டு பார்த்துட்டிங்களா சார், செம்மையாக இருக்குது. இது வந்துட்டு 200 cc-லேயே இதுதான் இருக்குல்லே ஃபாஸ்டஸ்ட் பைக்குங்களாம். இப்போ நம்ம அதை செக் பண்ண போகிறோம். டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 140 வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம அதெல்லாம் ஓட்டி பார்த்துட்டு தான் மித்ததெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு நான் சொல்ல போகிறேன். பிரேக்கிங் சிஸ்டம் சூப்பராக இருக்குது. அந்த டிஸ்க்கு அடிக்கிறது டிஸ்பிளேயில் பார்த்தீங்களா டீம்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. வண்டி ஓட்டாமல் உன்னே ஓட்டிகிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மோடுக்கு வந்துட்டு ஷார்ட்டாக வந்து எம்னு கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸுக்கு இது கொடுத்துருக்காங்க. நம்ம மோடில் போய்ட்டு நம்ம என்ன வேணுமோ அது மாற்றிக்கலாம். கிலோமீட்டர் ஸ்ட்ரிப்பு எல்லாமே நம்ம செட் பண்ணிக்கலாம். டைமிங் எல்லாமே செட் பண்ணி வச்சுக்கலாம். இண்டிகேட்டர் அசார்டு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வர வண்டியில் எல்லாமே அசார்ட். எதுக்கோசம் இந்த அசார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே பைக் எடுத்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதனால நம்ம அசார்ட் கடையில் வாங்கி வைக்கிறத விட அது கம்பெனிலே எழுந்திரிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அசார்ட் வந்துட்டு நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுறீங்கன்னா அது நிறைய ப்ராப்ளம் வரும். இதுவே கம்பெனிலே கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இப்போ எல்லா வண்டிலையும் அசார்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் 10 அசார்ட் போட்டுட்டு தாங்க நைட் டைம்லாம் ஓட்டுவேன். நைட் டைமில் ரொம்ப பெனிஃபிட்டுங்க அசார்ட்லாம். பிக்கப்பு சரியான பிக்கப்பு சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மண் ரோட்டில் தான் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிகிட்டு இருக்கேன். பிரேக்கிங் மண்ணுலையுமே சூப்பராக பிடிக்குது சார். ABSல தான் ஃப்ரண்ட் வந்து டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஹைவேல செக் பண்ண போகிறேன் சார். இப்போ தான் ஹைவே இது கட்டிகிட்டு இருக்காங்களா? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வண்டி. இது வந்து நேக்கடு பைக் வச்சா. இது 160R நேக்கடு. 160Sன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மாடலில் வரும். முன்னாடிலாம் பேரிங்ஸ்லாம் வரும். இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா இதுவும் 40 தான் வச்சா. இது வந்துட்டு நேக்கடுக்கு அந்த பேக் பெயின் இல்லாமல் ஓட்டுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 160 செக்மெண்ட்லேயே இதுதான் ஹெச்ஆர் பவர்ஃபுல்லான பைக்கு. இந்த எக்ஸ்ட்ரீம் பைக்கு 4.4 செகண்ட்ஸில் 60 கிராஷ் பண்ணிவிடும் ஹெச்ஆர். இப்போ வந்து ஸ்பீடாமீட்டர் வந்து இதில் இருக்குது. அதனால் நம்ம ஸ்பீடாமீட்டர் காட்டில் இது டெஸ்ட் பண்ணால் தான். ஆனால் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண வேணாம் ஹெச்ஆர். ஏன்னா நைட் டைம் ரோடு. இது வந்து ஆயில் கூலிங் இன்ஜின் ஹெச்ஆர். இது ஆஃப் ரோடு இங்கே பார்த்தீங்களா, அந்த மண்ணில் விட போதில் அந்த வண்டி கிடுக்கிடுக்குன்னு ஆடலாம். அதெல்லாம் எதுவுமே இல்லை ஹெச்ஆர். அந்தளவுக்கு அந்த பேஸ்மெண்ட் ரொம்ப கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ABSங்க, ஃப்ரண்ட்டும் பேக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா 2 வால்வு தான் தருவாங்க. இந்த வண்டியில் வந்து ஸ்பெஷலாக 4 வால்வு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்னென்னு கேட்குறீங்க, அந்த இன்ஜின்குள்ளார அந்த வால்வுன்னு ஒன்று இருக்கும். அது நீங்கள் கூகுளில் போட்டால் தெரிஞ்சிருக்கும். அது எதுக்கோசம்னா பவர் தான் வச்சார். அந்த 4 வால்வு இருக்கனால பவர் இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களுக்கே தெரியும் எப்படி ரோட்டில் ஏறி இறங்க கொஞ்சம் கூட அந்த ஷேக்கிங்கே இல்லை.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்லேயே அசார்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இந்தமாரி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்துட்டு ஆன் பண்ணுறது மட்டும் தான் இருக்கும். இது வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், இது பண்ணிக்கலாம். அண்ட் ஆர்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஆர்னு தான். ஹெச்ஆர் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,36,500 எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸு. நம்ம இன்சூரன்ஸில் நம்ம இதுதான் பைக் நீங்கள் மாடிஃபை பண்ண வேண்டியதான். உங்கள் இது 160 இதுதான் டாப் ஸ்பீட் பைக்குங்க. ஓட்டிகிட்டு வரும்போதே உங்களுக்கு என்ன பண்ணுற வித்தையெல்லாம் காட்டாத. இப்போ எப்படி ஏற போகுதுன்னு காட்ட போகிறேன் நீ மேலே. அந்த வண்டிலாம் ஏறி ஜஸ்ட் மிஸ்ல விழுந்திருப்பேன் தெரியுமா? விழுந்தா அப்படியே உருண்டிட்டு போயிருந்திருக்கு வண்டி. பிடிச்சிக்கிட்டேன் நான். ஊருக்கு போய் சேரணும் ஞாபகம் இருக்கா? ஏறிடுச்சு வண்டி சரியான இந்த வண்டி இப்பதான் இறங்குதா? நம்ம 4 டைம் ஊருக்கு போயிட்டு வந்தாலும் 10 தாட்டி போயிருந்திருக்காது போலயே. ஓ இது நம்ம கேங் இல்லை ஹெச்ஆர். நம்ம அந்த ஸ்பீடு போகும்போது அந்த வாப்ளிங்லாம் கொஞ்சம் கூட இல்லைங்க. அந்த கொஞ்சம் மாதிரி கடை ஆடுங்கள அதெல்லாம் எதுவுமே இல்லை ஹெச்ஆர். பிரேக்கிங் செக் பண்ணலாம். பிரேக்கிங் சூப்பராக இருக்குது சார். இது பார்த்தீங்கன்னா டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து டிஸ்க் இது தான் கொடுத்துருக்காங்க. பேக்கு பேக்கு டிஸ்க் தான், டபுள் டிஸ்க். இதில் டபுள் ஸ்டாண்டு இருக்குங்களா? டபுள் ஸ்டாண்டு இப்போ வர பைக்லாம் டபுள் ஸ்டாண்டே நிறுத்திட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் பெடாக் வாங்கிட்டு இருக்காங்க. சீட்டு பார்த்தீங்கன்னா சரியான கம்ஃபர்டபுளுங்க. அந்த ஒரு மாதிரி சூடேறும் பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் இல்லை. அண்ட் இது மிரர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் மிரர் கொடுத்துருக்காங்க. நல்லா ஷார்ப்பாகவும் டிசைன்லேயும் கொடுத்துருக்காங்க. 160 இது வர்த்தான வண்டி ஹெச்ஆர். இந்த பிரபாத் ஹீரோ ஷோரூம் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெட்டுமணி மார்த்தாண்டமில் ஒரு பிரான்ச் இருக்குது. அண்ட் நியர் அப்டா மார்க்கெட் நாகர்கோயிலில் ஒன்று இருக்குங்க. உங்களுக்கு பைக் டீட்டெயில்ஸில் வேணும்னா கீழே இருக்க கான்டாக்டில் நீங்கள் எப்போனாலும் கூப்பிடலாம்.